ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்பர்ஸ் கிளாஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா 2 மெத்தட் பார்க்க போகிறோம், சீல் அண்டு ஃப்ளோர். ஸோ இந்த 2 மெத்தடையும் பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஜாவா லாங்குவேஜில் நம்பர்ஸ் அப்படிங்கிற கிளாஸில் என்னென்ன மெத்தட்ஸ்ன்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் சீல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த சீல் மெத்தடை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடுக்கு நீங்கள் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுவீங்க. அந்த ஆர்குமெண்ட்டில் நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கிரேட்டர் தேன் வேல்யூவை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவை வந்து கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த சீல் மெத்தட் நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு சென்டாக்ஸில் வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா டபுள் அப்படிங்கிறது தான் அதோட ரிட்டர்ன் டைப். ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு டபுளாக தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீல் அப்படிங்கிறது அந்த மெத்தடோட நேமு. உள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து 2 விதமாக பாஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நீங்கள் டபுள் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அப்படிங்கிற டேட்டா டைப் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் நீங்கள் வந்து பாஸ் பண்ண வேண்டிய 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டபுள் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளோட்டும் கூட நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த சீல் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் தான், டபுள் இல்லைன்னா ஃப்ளோட். இந்த 2 ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் ஏதாவது நீங்கள் ஒன்று வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு இந்த மெத்தட்ஸ் சீல் மெத்தட் வந்து உங்களுக்கு டபுள் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும். அது உங்களுக்கு ரிட்டர்ன் டைப்பில் இருந்தே பார்த்து தெரிஞ்சிருக்கும். இது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் இதுக்கு வந்து பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் தான். பட் நீங்கள் பாஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீல் மெத்தடு. இப்போ நம்ம ஃப்ளோர் மெத்தடையும் டெஃபினிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு 2க்கும் சேர்த்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக புரியும். ஃப்ளோர் மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதை விட உங்களுக்கு லெஸ் தேன் வேல்யூவை உங்களுக்கு வந்து கொடுக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவாக கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் மெத்தடோட மெயின் பர்பஸே. இப்போ அதுக்கு சின்டாக்ஸ் என்ன எப்படி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீலில் பார்த்த மாதிரி தான் இதோட ரிட்டர்ன் டைப் வந்து பார்த்திங்கன்னா டபுளாக இருக்குது. ஸோ இதோட ரிட்டர்ன் வேல்யூஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா டபுள் வேல்யூவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளோருங்கிறது இந்த மெத்தடோட நேமு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணலாம். நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஃப்ளோட்டாக இருக்கலாம், இல்லைன்னா டபுளாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ரிட்டர்ன் வேல்யூஸ் எப்போவுமே டபுளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணுறீங்களோ டபுள் வேல்யூ இல்லை ஃப்ளோட் வேல்யூ நீங்கள் எது பாஸ் பண்ணாலும் அதோட லெஸ் தேனாக இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூவை உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும், இல்லை அதுக்கு ஈக்குவலான அந்த லார்ஜஸ்ட் இன்டீஜர் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மெத்தட் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் வந்து புரிஞ்சிருக்கும். என்னென்ன சென்டாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலாம் கிடச்சிருக்கும். ரிட்டர்ன் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்லைன் GDP டூலில் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி வந்து கோடு வந்து எழுதி வச்சுட்டேன். போத் சீல் மெத்தடுக்கும் ஃப்ளோர் மெத்தடுக்கும் ஒரே கோடில் எழுதிட்டேன். ஸோ அதை நம்ம ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெயின் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ளே மெயின் அப்படிங்கிற ஒரு மெத்தடை வந்து ஸ்டாட்டிக் மெத்தட் எழுதியிருக்கேன். அந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் நம்ம வந்து டபுள் ஃப்ளோட்டு மட்டும் எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ஆஸ் யூஷுவல் முன்னாடி பார்த்த மாதிரி சீல் மெத்தட்லேயும் சரி ஃப்ளோர் மெத்தட்லேயும் சரி நம்ம பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் ஃப்ளோட் ஆர் டபுள் இது 2 மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அதனால தான் நம்ம 2 வேரியபிள்ஸ் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து ஃப்ளோட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும், இன்னொன்று வந்து டபுள் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும். ஸோ டபுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துருக்கோம், டபுள் வேல்யூஸ். ஃப்ளோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 90 அப்படிங்கிற வேல்யூ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நான் யூஸ்வலாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து யூஸ்வலாக பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது math.ceil அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் கொடுக்காம ஜஸ்ட் எஃபோட வேல்யூ என்ன,
இல்லை இப்போ டியோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கொடுக்கலாம். ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமாட்டிக்கு இந்த சீல் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து இருக்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா மேத் அப்படிங்கிற கிளாஸை நம்ம வந்து இன்வோக் பண்ணி தான் ஆகணும். ஸோ மேத் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ceil of அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராமீட்டர்ஸை நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, என்ன வேரியபிள்ஸை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டபுளுக்கு டியை வந்து பாஸ் பண்ணுறோம், ஃப்ளோட் வேல்யூ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு எஃப் அப்படிங்கிறதையும் பாஸ் பண்ணுறோம். சீலுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் நான் ஃப்ளோருக்கும் கொடுத்துருக்கேன். மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் டபுளுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃப்ளோருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு 2 பேராமீட்டர்ஸ் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் அதை வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டியில் உள்ள வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டி அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் டபுள் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஒரு வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அப்படியே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ டியில் வந்து பார்த்திங்கன்னா 100.675 அப்படிங்கிறது இருக்கும். இப்போ வந்து 90 அப்படிங்கிற ஒரு இன்டிஜர் வேல்யூ கொண்டு போய் நீங்கள் ஃப்ளோட்டில் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இன்டிஜர் வேல்யூ ஃப்ளோட்டாக ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இம்ப்ளிசிட் டைப் கன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா 90.0 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃப்ல ஸ்டோர் ஆகிருக்கும். இதுதான் டியும் எஃப்லையும் இருக்கக்கூடிய வேல்யூஸ், ஃபஸ்ட்டு 2 வேல்யூஸும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம் சீலிங் வேல்யூஸை. ஸோ சீல் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வீடு கட்டுறதுக்குலாம் வந்து சீலிங் போடுவாங்க இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத குறிக்குது. ஃப்ளோர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கட்டிடத்தில் கீழே உள்ள ஃப்ளோரை வந்து குறிக்குது. ஸோ சீல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கிரேட்டர் தேன் மேலே இருக்கிறதுனால அதிக வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக ஒரு டிப்புக்கு நான் சொல்கிறேன். இப்போ மேத் டாட் ceil of அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் வேல்யூவை பாஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னது 100.675 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சீல் மெத்தட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ 100.675க்கு அதை விட உங்களுக்கு அதுக்கு கிரேட்டர் தானாக இருக்கக்கூடிய நியரஸ்ட் இன்டிஜர் வேல்யூவை உங்களுக்கு கொடுக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவை கொடுக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டபுள் வேல்யூவாக இருக்கு இல்லையா. ஸோ இப்போ என்ன கிரேட்டர் தேன் 100.6ன்னு ஆயிடுச்சு. ஸோ கிரேட்டர் தேன் 5ன்னு வந்துட்டனால உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நெக்ஸ்ட் இன்டிஜர் வேல்யூவை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இதை விட கிரேட்டர் தேன் வேல்யூ அதாவது 101.0 அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணும். இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ சப்போஸ் இதே நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ளோருக்கு பாஸ் பண்ணுறேன். ஸோ 100.675 அப்படிங்கிறத நான் கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளோர் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூ வரும், இல்லை அதை விட லெஸ் தேனான வேல்யூ உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃப்ளோர்னு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை விட லெஸ் தேன் வேல்யூ உங்களுக்கு வரும், இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூ. ஸோ இதை விட லெஸ் தேன் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 100.0. ஸோ அதை விட லெஸ் தேன் வேல்யூ தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கு. ஸோ 100.0ங்கிறது உங்களுக்கு இப்போ ஃப்ளோர் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்து நம்ம டபுளுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம். இதே ஃப்ளோட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணது இங்கே இன்டிஜர் வேல்யூ தான். ஆனால் எஃப்ங்கிறதுல என்ன ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா 90.0ங்கிறது தான் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு நான் சீல் மெத்தட் போடுறேன். ஸோ சீல் மெத்தட் போடுறேன் அப்படின்னா சீல் மெத்தட் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் 90.0ங்கிற ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் நியரஸ்ட்டான ஹையர் இன்டிஜர் வேல்யூ உங்களுக்கு கொடுக்கும். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு 90.0 மட்டும் தான் இருக்குது, அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 90.0 தான் உங்களுக்கு வந்து அந்த சீலிங் மெத்தட் உங்களுக்கு அவுட்புட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை விட கிரேட்டர் தேன் வேல்யூ ஆர் ஈக்குவல் வேல்யூ கொடுக்கும். ஸோ ஈக்குவல் வேல்யூ உங்களுக்கு இங்கே ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இப்போ ஃப்ளோரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதே வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க 90.0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்ன பண்ணும் உங்களுக்கு கீழே அதை விட லெஸ் தேன் வேல்யூ கொடுக்கும், இல்லை அதுக்கு ஈக்குவலான வேல்யூவை கொடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 90.0ங்கிறத விட லெஸ் தேன் வேல்யூ கிடையாது. ஸோ அதனால் ஈக்குவல் வேல்யூவே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாசிட்டிவ் நம்பருக்கு போட்ட மாதிரியே நெகட்டிவ் நம்பருக்கும் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டியில் வந்து பார்த்திங்கன்னா -100.675 அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா -90.0ங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ மேத் டாட் ceil of அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டியை வந்து நான் வந்து வைக்கிறேன். ஸோ டியை வந்து நான் போடுறப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா -100.675 அப்படிங்கிறது போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், அதை விட அதிக வேல்யூவை தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். இதை விட அதுக்கு ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவ் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர் இல்லையா. ஸோ இப்போ இந்த நம்பரை விட பெரிய நம்பர்னால் இது -100.0 தான் பெரிய நம்பர். ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா இதை வந்து இங்கே அவுட்புட்டில் காட்டுது. இப்போ ஃப்ளோர் உங்களுக்கு என்ன பண்ணும், அதை விட லெஸ் தேன் வேல்யூ. இதை விட லெஸ் தேன் வேல்யூனா பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய நம்பர் தான் என்னது கம்மி வேல்யூவாக இருக்கும். ஸோ -100.675 விட அப்போ உங்களுக்கு என்ன ஆகணும் -101.0 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து வருது. அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும், நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வேறு மாதிரி வரும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காண்டி தான் நான் இப்போ இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன்.
ஸோ ஆனால் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி மாற போகிறது கிடையாது. அந்த பாசிட்டிவ் நம்பர் சிஸ்டமாக இல்லை நெகட்டிவ் நம்பர் சிஸ்டமாக பொறுத்து உங்களுக்கு அவுட்புட் மாறும், அவ்வளோதான். ஸோ ceil இப்போ ஃப்ளோட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா -90 நான் கொடுக்குறேன் அப்படின்னா -90.0னா அதுக்கு வந்து அதிக வேல்யூ தெரியாது. ஸோ -90.0 தான் பிரிண்ட் ஆகும். அதேமாதிரி ஃப்ளோர் மெத்தடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை விட சின்ன வேல்யூ கிடையாது. ஸோ அதுக்கு ஈக்குவலான வேல்யூவும் உங்களுக்கு கொடுக்குது -90.0. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ceil மெத்தட் அண்ட் ஃப்ளோர் மெத்தடோட 2 முக்கியமான அதோட ஃபங்க்ஷனாலிட்டி. அதுக்கப்புறம் அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம். பேராமீட்டர்ஸ் ஒரே பேராமீட்டர்ஸ் தான் பாஸ் பண்ண போகிறோம். எதர் டபுளாக இருக்கணும் இல்லை ஃப்ளோட்டாக இருக்கணும். ரிட்டன் வேல்யூ எப்போவுமே டபுளாக தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபங்க்ஷனாலிட்டி இது வந்து என்ன வேல்யூ ரிட்டன் பண்ணும், ஹையர் வேல்யூவை ரிட்டன் பண்ணும். இது வந்து லோயர் வேல்யூவை ரிட்டன் பண்ணும். இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 மெத்தட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம நம்பர்ஸ் ஜாவா லாங்குவேஜில். ஸோ நீங்கள் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம edutut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.